போன கிளாஸ்ல வந்து ஒரு விசையை வந்து நாங்க எப்படி திருப்பம் செய்யணும்ன்றத பார்த்துருந்தோம். இப்ப நாங்க பல விசைகள் ஊடாக திருப்பங்களை எடுத்துக்கொண்டு அந்த திருப்பத்தின் பெருமானம் எங்களுக்கு சுழி, இடம் சுழி, வலம் சுழியாக வரும்போது அந்த பிளஸ் மைனஸுக்குரிய பகுதிகளை நாங்க அதுக்குள்ள பார்த்துக்கொள்வோம். சரி, இப்ப பல விசைகளின் திருப்பம் கூடாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்கிறேன். குறிப்பிட்ட ஒரு புள்ளி பற்றி ஒரு விசை F1, அதற்குரிய தூரம் x1, இன்னும் ஒரு விசை இந்த புள்ளி பக்கம் எடுக்கிற F2 என்ற விசை, இதற்குரிய செங்குத்து தூரம் x2 என்று எடுக்கிறேன். அடுத்த ஒரு விசை F3, இதற்குரிய செங்குத்து தூரம் x3 என்று எடுக்கிறேன். இன்னும் ஒரு விசை F4, இதற்குரிய செங்குத்து தூரம் x4 அப்படி என்று எடுக்கிறேன். ஓவென்று செல்லக்கூடிய புள்ளி பற்றி திருப்பம் எடுக்க போறேன். படத்தை பெருக்கிக் கொள்ளுங்க. ஒரு 4 விசைகளை ஏற்படுத்தி இருக்கிறேன். இதுல அடிப்படைகள் வந்து கொஞ்சம் ஸ்லோ வேயாக கொண்டு போய்தான் திருப்பத்துல எந்த பிரச்சனையும் வராத போதுதான் திருப்பத்தை கொண்டு சமநிலையை நாங்க செயற்படுத்தக்கூடிய விடமாக நாம பார்க்க வேண்டி இருக்குது. இப்ப இங்க வந்து ஓ பற்றி நான் திருப்பம் எடுத்தனாக இருந்தால், ஓ பற்றி வலம் சுழியாக திருப்பம் எடுத்தவனாக இருந்தால், இந்த நீங்க இப்ப எப்படி பார்க்கணும் என்று சொன்னால், ஒரு விசை என்று சொல்லுறது இப்படி ஒரு 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 தீ, ஒரு கம்பு மாதிரி. இதுல வந்து ஒரு இன்னும் ஒரு கம்பொண்ட போட்டு இந்த விசையை கொடுத்தா இதுங்கால சுழலும். அப்ப இந்த பகுதியில இப்ப இவரை நாம இப்படி இழுத்தோம்னு சொன்னா, இது ஒரு நேர்கோடாலாக்கப்பட்ட ஒரு பகுதின்னு சொன்னா, இதை சுழட்டி நம்ம சொன்னா இந்த பக்கம் சுழலும். இப்போ இது பிளஸ்ல தான் வரும். F1 என்று செல்லக்கூடிய விசை தூரம், செங்குத்து தூரம் எக்ஸால பெருக்க வேண்டியவா. இந்த விசை எடுத்தோம் என்று சொன்னால், F2 என்று செல்லக்கூடிய விசை எடுத்தோம் என்று சொன்னால், இது பற்றி நாங்க சுழட்டுகின்ற போது இந்த சுழிக்கு வரும், இடம் சுழி. சோ எங்கட சுழி வலம் சுழியாக நான் திருப்பம் எடுத்திருக்கிறேன். சோ அதனால இங்க எனக்கு F2ன்றது மைனஸோட வரும். அதுல தூரம் செங்குத்து தூரத்தால நாங்க பெருக்கம் செய்யறோம். சோ அந்த இடம் x2. இத எடுத்தோம் என்று சொன்னால் F3 என்றதை பாருங்க, பிளஸ் மைனஸ் ஆண்டு பாருங்க முதலாவது. இப்ப இது விசை என்று சொன்னால், இதனுடைய பகுதியில நான் இதை திருப்பம் எடுக்க நினைச்சேன்னு சொன்னால் இது இந்த சைட்டால சுழலும். சோ அந்த சுழி வந்து பிளஸ் தான். சோ இந்த சுழி வந்து பிளஸ் தான். அதாவது ஒரு வட்டத்தில பகுதி எடுத்தோம் சொன்னால் இது என்று சொல்லுறது இந்த ரொட்டேஷன் இதெல்லாம் ஒரே திசையை சார்பு. அப்ப அந்த இடம் எங்களுக்கு F3 என்று செல்லக்கூடிய இடம், F3 என்று செல்லக்கூடியது அதுல செங்குத்து தூரம் x3. இப்ப F4 பாருங்க, F4க்குரிய விசைய பாருங்க. இதற்குரிய பகுதி எடுத்தோம்னு சொன்னா சுழி இப்படி வருது. நீ அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சீங்கன்னா சாரி. சோ இவருடைய சுழற்சி இப்படி வரும். சோ அதற்கு எதிராக இருக்குது. சோ நீங்க மைனஸ்ல கூட வேணும். சோ F4 என்று சொல்லுறது செங்குத்து தூரம் x4. இது பெறுமதியாக இருந்தால் எங்களுக்கு இதற்கான விடை ஒரு நியூட்டன் மீட்டர்ல வரக்கூடிய ஒரு அலகாக எங்களுக்கு திருப்பத்தின் பருமன் கிடைக்கப்படும். இது பல விசைகளின் திருப்பத்துக்குரிய ஒரு பாகம். எக்ஸாம்பிள், இதுல ஒரு விசை 8 நியூட்டன், ஓவென்ற புள்ளி 3 மீட்டர். இதுல ஒரு விசை 4 நியூட்டன்,
செங்குத்து தூரம் 2 மீட்டர். ஐந்து நியூட்டன். இதுல செங்குத்து தூரம் 4 மீட்டர். இந்த படத்தை குறிச்செடுங்க. ஓ பற்றின திருப்பத்தை காணும். நீங்க எந்த சைட் எடுத்தாலும் சரியா, சுழற்சியில 2 வகை, வலம் சுழி, இடம் சுழி. எந்த சைட் எடுத்தாலும் சரி, 3 விசைகளை போட்டு இருக்கிறேன். ஒன்று இந்த பக்கம் கீழ் நோக்கி, இடது பக்கம் 5 நியூட்டன், அதுவும் இடது பக்கம் 4 நியூட்டன். எங்களுக்கு தேவை விசையும் செங்குத்து தூரமும் தான் திருப்பத்துக்கு தேவை, பிளஸ் மைனஸ். இதுல மட்டும் கவனமா இருந்தா சாரி. சோ ஓ பற்றின திருப்பத்தை எடுத்தோம் என்று சொன்னால் நான் இந்த சுழிக்கு எடுக்கிறேன், அது சமம். இந்த 8 நியூட்டன் விசையை பாருங்க, இதுதான் தூரம் என்று சொன்னால் இது இந்த வகையில சுழலும். சோ இவருடைய சுழற்சி ஓ பற்றி எடுக்கும் போது எங்களுக்கு 8 நியூட்டன் என்று சொல்லக்கூடியது 8 தர 3 என்று வர போகுது. சோ 8 தர 3 எதை வேணும் என்றாலும் நீங்க 10 செகண்டாக எடுக்கலாம். இதை நான் 2வது விசையாக எடுத்தேன் என்று சொன்னால் இதுவும் பிளஸுக்கு தான் வரும். சுழற்சியை பாருங்க, இதுல சுழற்சியை பாருங்க. இதை நான் விசையை கொடுத்தேன் என்று சொன்னால் இப்படி வரும். இப்ப ஒரு கம்புல ஒரு மாடை கட்டி போட்டால் இயல பக்கம் சாட்சி விட்டோம்னு சொன்னா இப்படி வட்டமா சுற்றும். சோ இந்த 5 என்று சொல்லக்கூடியது ரொட்டேஷனை பாருங்க, இப்படித்தான் வரும். இது ரொட்டேஷன். சோ நாங்க எடுக்கிற ரொட்டேஷன் சரியா ஓம் அதே திசை தான் எடுத்திருக்கிறோம். சோ பிளஸுக்கு தான் வரும். 5 தர செங்குத்து தூரம் 4. நெக்ஸ்ட் இந்த 4 நியூட்டனுக்குரிய விசையை பாருங்க, இப்படி கொடுத்தவன் சொன்னால், அப்ப இதுல புடிச்சு கொண்டு இப்படி கொடுத்தவன் சொன்னால் ஓ பற்றி சுழலும் போது இப்படி சுழலும், இந்த பக்கம் சுழலும். அது எங்களுக்கு வர்ற சுழற்சியில இப்படித்தான் சுழலும். இவர் நாம எடுத்திருக்கிறது மாறி. இந்த விடம் மைனஸ் 4 தர அதற்குரிய செங்குத்து தூரத்தால பெருக்கினோம் என்று சொன்னால் 2. சுருக்கம் 24 8 3 5 20 8. சோ விட 24, 20ல 8 போனால் அந்த விடம் ஒரு 12, 36 நியூட்டன் மீட்டர். ஒருவேளை எங்களுக்கு மைனஸ்ல வந்தால் சுழற்சியை நாங்க மாற்றி கொடுக்க வேண்டும். இப்ப எங்களோட சுழற்சி இப்படி இருக்கு. North, north, ஒரு விசையின் தாக்க கோட்டில் உள்ள ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் 0 ஆகும். இப்ப உதாரணமா ஒரு விசை ஒன்று இருக்குது, எஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு விசை. இப்ப புள்ளி ஓ இவ்விடத்தை இருந்தா தான் எங்களுக்கு இவருக்குரிய திருப்பம் வரும். இவருக்குரிய திருப்பம் இப்படி வரும். எஃப் தர இவருக்குரிய தூரம் எக்ஸ் ஆக இருந்தால் எஃப் தர எக்ஸ் என்று வரும். இந்த ஓ என்று சொல்லக்கூடிய புள்ளி குறித்த விசையிலேயே போயிட்டால் அந்த விசை கோட்டில இருக்கலாம் அல்லது நீட்டப்பட்ட கோட்டில் இருக்கலாம். அதான் தாக்க கோடுன்னு சொல்றது. அப்ப இந்த விசை தாக்குகின்ற கோட்டில இதை நீட்டும் போது அந்த கோட்டுல விசை
புள்ளி எடுக்க வேண்டிய திருப்பம் எடுக்க வேண்டிய புள்ளி வந்துட்டென்றால் ஓ பற்றி இவருக்குரிய திருப்பம் சமன் எஃப் தர இவருக்கு தூரம் இல்லை. ஓ வந்து விடக்க இருந்தா தானே செங்குத்து தூரம் வார செங்குத்து தூரம் 0 என்று இருக்கு. ஆகவே ஓ பற்றின திருப்பம் 0-ஆக இருக்கும். ஓ பற்றின திருப்பம் 0-ஆக இருக்கும். சோ நாங்க திருப்பம் எடுக்கின்ற புள்ளி அந்த விசை கூடாக சென்றால் அந்த விசைக்கு நாங்க திருப்பம் எடுக்க தேவையில்லை 0. ஆகவே இங்க நோட் ஒரு விசையின் தாக்க கோட்டில் உள்ள ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் 0 ஆகும். ஒரு புள்ளி பற்றிய திருப்பம் 0 ஆகும். சோ அந்த விசை இந்த இடத்திலேயே புள்ளி இருக்கும் என்றால் அல்லது அந்த விசையை நீட்டுகின்ற போது புள்ளி இருக்கும் என்றால் அதற்குரிய திருப்பம் இருக்காது. இவ்வளவுதான் தியரி. இந்த தியரி என்றது எங்களுக்கு நோட்ஸுக்கு இடத்துல அவ்வளவு பெரிய முக்கியம் இல்லை. கேள்வி ஊடாக திருப்பம் பிழல்லாம செய்தம் என்றால் சரி அப்படி நினைக்கிறோம். நோட்ஸுக்காக தான் நான் தியரி எழுதியிருக்கிறேன். சோ இப்ப முதலாவது கேள்விக்கு வாரேன். முதலாவது கேள்வியை செய்து கொண்டு டியூப்ல இருக்கிற கேள்வி கூடாக செல்லலாம். இனி கேள்வி இந்த இடத்துக்கு வாரேன் அளிக்கிறேன். ஒரு கோடுல ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளியில 2 நியூட்டன் கீழ் நோக்கி, பி என்று சொல்லக்கூடிய புள்ளியில ஒரு 3 நியூட்டன் 2 மீட்டர் தூரம், சி என்று சொல்லக்கூடிய பகுதியில 6 நியூட்டன் இதற்கிடையில் ஒரு 2 மீட்டர் தூரம், பி என்று சொல்லக்கூடிய புள்ளி, சி என்று சொல்லக்கூடிய புள்ளி, டி என்று சொல்லக்கூடிய புள்ளியில 4 நியூட்டன், இதுவும் 2 மீட்டர் தூரம், மொத்தம் 6 மீட்டர் நீளமான ஒரு கோல். முதலாவது கேள்வி ஏ பற்றி. இரண்டாவது கேள்வி சி பற்றி. மூன்றாவது கேள்வி டி பற்றி. திருப்பத்தை காண்க. திருப்பத்தை காண்க. அவசரம் வேணாம், ரிலாக்ஸா போவோம். 10 திருப்பங்கள் ஊடான கேள்விகள் இருந்ததால இவ்வாறான திருப்பங்கள் ஊடாக ஒரு விசையையும் தூரத்தையும் அறிஞ்சு கொள்ள வேணும். எந்த புள்ளி பற்றி நாங்க திருப்பம் எடுக்க போறோம்ன்றதுலையும் கவனமாயிருந்து செய்வோம். ஏ பற்றி இந்த திருப்பத்துக்குள்ள முதல் கேள்விய வாரன். ஃபர்ஸ்ட் ஏ பற்றி, இரண்டாவது சி பற்றி, மூன்றாவது டி பற்றி. முதல் ஏ பற்றி திருப்பத்துக்குரிய விடை, அவசரப்பட வேணாம். முதலாவது ஏ பற்றி நீங்க விரும்பின ஒரு சுழியில ஃபர்ஸ்ட் எடுக்கலாம். பிளஸ் என்றால் அப்படியே விடுறது, மைனஸ் என்றால் மாற்றி விடுறது. ஏ பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ள ஏயில இருக்கிற விசை வராது. ஏ பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ள ஏயில இருக்கிற விசை வராது, திருப்பம் 0. அப்ப எடுக்க தேவையில்லை. அப்ப அதை விட்டுக் கொள்வோம். பி என்று சொல்லக்கூடிய திருப்பம், இது விசை, இந்த புள்ளி. அப்ப இந்த இடத்துல இருந்து வர்ற திருப்பம் இந்த சுழிக்கு தான் வரும். 2 மீட்டர் தூரம், 3 நியூட்டன் விசை, வலம் சுழி திருப்பம். 3 தர 2.
இரண்டாவது விசை பி என்று செல்லக்கூடியது விசை, ஏ என்று செல்லக்கூடியது புள்ளி. மொத்த தூரத்தை பாருங்க 4 மீட்டர், 6 நியூட்டன் விசை. சுழற்சி பிளஸ் மைனஸ் ஆண்டு பாருங்க. அப்ப 6 நியூட்டன் என்று சொல்லக்கூடியது ஏ பற்றி இடத்துல ஒரு 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 ஸ்டிக்கால நாம இதை இணைச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் விசை அங்கால கொடுத்து அப்படி சுழற்சியில எப்படி போகும். அப்ப இவருடைய சுழற்சியில் இந்த பக்கம் இவர் சுழல பார்ப்பார், இந்த பக்கம் சுழல பார்ப்பார். சோ மைனஸ் 6 தர. இதற்குரிய தூரம் ஏயில் இருந்தான தூரம் 4. சுழற்சியில பிளஸ் மைனஸ் கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். ஏ பத்தி பியில இருக்கிற விசை என்ற திருப்பம் 4. இந்த நேர்கோடு ஒரு ஒரு கம்பு மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா, இந்த விசையை கட்டி வச்சிருந்தோம்னு சொன்னா இதை நாங்க இப்படி இழுத்து சுழட்டினோம்னு சொன்னா அப்படி வட்டமா சுற்றும். சோ இவருக்குரிய சுழற்சி வலம் சுழி வலம் சுழி. சோ சக என்று வரும் 4 தர. தூரம் எவ்வளவு வந்து பாருங்க 6 மீட்டர். ஏயில இருந்து இவருக்குரிய செங்குத்து தூரம் 6 மீட்டர். எல்லாம் செங்குத்தான பகுதிகள். சுருக்கம் 6 சய 24, இதுல ஒரு சக 24, சய 24 சக 24 போனால் 6 நியூட்டன் மீட்டர் ஏ பற்றின சுழற்சி. பி பற்றின சுழற்சிக்கு வரும். பி பற்றிய சுழற்சிக்கு வரும். முதலாவது ஏக்குரிய பகுதி முடிச்சிருக்கிறார். பிக்குரிய சுழற்சி அடுக்கிறார். பிக்குரிய சுழற்சி புள்ளி இது. இந்த சுழற்சியில 6 நியூட்டன் இங்கால சுழலும் என்றதால நான் சுழிய மாற்றி எடுக்கிறேனே, அது நம்மட ஸ்டெப். எப்படியும் எடுக்கலாம், பிளஸ் மைனஸ் மாறுகின்ற போது பார்த்துக்கொள்ளும். அப்ப பி பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ள இந்த விசை வராது, இந்த விசை வராது. அப்ப பி கூடாக அந்த விசை செல்வதன் காரணமாக, திருப்பம் எடுக்கின்ற புள்ளி கூடாக விசை செல்வதன் காரணமாக இந்த பகுதி வராது. இப்ப இதை விட்டுட்டு இந்த பகுதிக்குரிய திருப்பம் வரும், இதற்குரிய திருப்பம் வரும், இதற்குரிய திருப்பம் வரும். அது எங்கால சைட்லயும் இருக்கலாம். சோ 6 நியூட்டன் பி பற்றின திருப்பம் சுழற்சிங்கால. சோ நாம எடுத்த பக்கம் தான் இருக்கு. 6 தர. தூரத்தை பாருங்க, அதுல செங்குத்து தூரம் 2. 4 நியூட்டன் எடுத்தால் இவருக்குரிய சுழற்சி பி பற்றி எடுக்கக்குள்ள இங்கால பக்கம் சுழலுவார். சரியான பாருங்க. இவருக்கு விசைய வச்சு இத ஒரு ஒரு கம்பால இணைச்சி கட்டி வச்சு போட்டு 4 நியூட்டன் விசையை எப்படி கொடுத்தமென்றால் இப்படி சுழட்டு வரும். இது கயிறு இல்ல ஒரு கம்பு மாதிரி. அப்ப அதை அப்படியே சுழட்டி கொண்டு வரும். சோ நாம எடுத்த சுழிக்கு மாறி கிடக்குது. சோ 4 தர அதுல விசை. பி பற்றி திருப்பம் எடுக்கிறதால இவர் செங்குத்து தூரமும் 2 சக 2 4 தான். அதுவும் சரி. இத பாருங்க பாபம். 2 நியூட்டன் பிளஸ் மைனஸ் ஆண்டு பாருங்க பாபம். பி பற்றி திருப்பம் எடுத்தா பி என்று சொல்லுறது விட பெருசு. ஏ என்று சொல்லக்கூடிய புள்ளி இங்க இருக்கு. அதுல 2 நியூட்டன் என்று சொல்லக்கூடிய விசை இப்படி இருக்கு. இவரை நாம இந்த புள்ளி பி பற்றி திருப்பத்தை எடுக்க வச்சா இவருடைய சுழற்சி இப்படி வரும். இதனுடைய சுழற்சி இத இப்படி கொடுக்கும் போது இப்படி சுழற்சி வரும். நீங்க எடுத்த திசை அதாண்டு பாருங்க. ஓம் அதே திசை தான். இதை நாங்க இப்படி சுழற்றுறது சரிதான், இப்படி கொண்டு போற எல்லாம் ஒன்றுதான், ஒரே சுழி. ஆகவே இவருக்குரிய சுழியில இங்க நீங்க போட வேண்டியது பிளஸ். அந்த 2 நியூட்டனுக்கு பிளஸ் 2 தர. அந்த பியில இருந்து அந்த விசைக்கான செங்குத்து தூரம் 2 மீட்டர். ஆகவே அதுவும் 2. சுருக்கம் இந்த இடம் ஒரு 12, இதுல ஒரு 16, இதுல ஒரு 4. 12 4 16, 16ல 16 போனால் 0. சோ பி பற்றின திருப்பம் 0. கேட்க இல்லைன்னா சி பற்றி கேட்டு இருக்கு, அது இருக்கட்டும். இப்ப கேட்ட கேள்விக்குரிய இடத்துக்கு வா. எது வந்தாலும் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா செய்ய தெரியவரும். சி பற்றின திருப்பம் 2வது கேள்வி. நான் அது சும்மா செய்திருக்கிறேன். இப்ப கேள்வி இந்த இடத்துக்கு மட்டும் வருவோம்.
சி பற்றின திருப்பம். சி பற்றி திருப்பம் எடுத்தால் நான் ஒரு சொல்லியில இப்படி எடுக்கிறேன். கேள்விகளூடாக எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா போதும். சிக்கு வலதுபுறம் 2 விசை, இடதுபுறம் 2 விசை. அப்ப எங்கால பக்கம் இருக்கிறது முக்கியம் இல்லை, எங்கால சுழலுமன்றதான் முக்கியம். ஏன், இது கீழையும் வரலாம் விசை, மேலையும் வரலாம், சுழற்சி தான் முக்கியம். ஆகவே சி பற்றி நான் திருப்பம் எடுத்தால் முதலாவது இந்த 4 நியூட்டனுக்குரிய பகுதி எடுத்தால் இந்த பக்கம் தான் சுழலும். சோ 4 தர 2 சரியான்னு பாத்துக்கோங்க. சில நிக்கணும் நீங்க. இவருதான் விசை 4, இதுதான் தூரம் 10. அந்த இருக்கிற 6 நியூட்டன் வரமாட்டேன். சி பற்றி திருப்பம் எடுக்கும். சி பற்றி இந்த விசைக்கு திருப்பம் எடுத்தால் இப்படி சுழல் நிப்பாட்டுங்க. சி பற்றின திருப்பம் சுழற்சி இப்படி வரும். சோ எங்கட சுழற்சிக்கு எதிராக கிடக்குது. சோ -3 தர 2 தூரம் 2. இதுவும் அதே மாதிரி தான். இவருடைய சுழற்சியும் இப்படி வரும். நீங்க செய்யாதீங்க, கண்ணால பார்த்து எழுதினா போதும். இதெல்லாம் செய்ய வேணாம். அப்ப சி பற்றின திருப்பம் 2 நியூட்டன் தர 4 மீட்டர் தூரம், அதுவும் -2 நியூட்டன் தர 4. இதற்குரிய சுருக்கம் 8, இதற்குரிய சுருக்கம் 6, இதற்குரிய சுருக்கம் -8. சோ இவருக்குரிய விட -6. எங்கால பக்கம் சுழட்டினோம், வலது பக்கம் சுழட்டின காலம். இப்ப நீங்க சுழி எப்படி மாத்தினீங்கன்னு சொன்னா இதற்கு பிளஸ் மாத்திரலாம். கவனமா செய்யுங்க. இது வலம் சுழி, இடம் சுழியாக மாத்தினா 6. நீங்க ஆரம்பத்திலே சி பற்றி இடம் சுழி திருப்பத்தை எடுத்தீங்கன்னு சொன்னா விடையே 6 நியூட்டன் என்று பிளஸ்ல வரும். பிழைக்காது, குறிகள் மாற்றம் இருக்கும். அந்த குறிகள் ஊடாக எங்களுக்கு கடைசி விட சரியா வந்தா சார், எல்லாருக்கும் அந்த பாயிண்ட் சரியாக இருக்கிற மாதிரி இருந்தா சார். இப்ப டி பற்றி நீங்க திருப்பம் எடுத்து பாருங்க. டி பற்றி என்ன விடை இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பாருங்க. டி பற்றி அவர் செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டக்குன்னு எழுதலாம், விளங்கிட்டு இருந்தா சரி. அந்த புள்ளியில கைய வைக்கும், ஏனைய விசைகள் அவளை திருப்புறம் டக்குன்னு விடை எழுதுறோம். மூன்றாவது கேள்வியில டி பற்றி வந்திருந்துச்சு. நான் இடம் சுழி திருப்பம் எடுக்கிறேன்னா டி பற்றி இதுல இருக்கிற விசை வராது. இது இருக்கட்டும், முதல் இங்க இருந்து வா. இந்த 2 நியூட்டன் எடுத்தால் அதே சுழற்சிக்கு வர 2 தர டில இருந்து 2 நியூட்டனுக்குரிய தூரம் 6 மீட்டர். சோ 6. இந்த 3 நியூட்டன் எடுத்தாலும் அதே சுழிக்கு திரும்ப வரும். சோ 3 நியூட்டன் தகவுக்கு வரும் அதே சுழி. தூரம் டியில் இருந்து அளக்கப்பட வேணும் 4 மீட்டர். சோ 4. இப்ப டி பற்றி இவரை திருப்பம் எடுக்க நினைச்சீங்கன்னு சொன்னா நல்லா பாருங்க, இது இந்த பக்கம் சுழல். அதையும் குறிப்பிட்ட புள்ளியையும் திசையையும் மட்டும்தான் கண்ணால பார்ப்போம், மற்றதெல்லாம் முற்றோம். அப்ப விடத்தோட முடிச்சோம்னு சொன்னா இது பற்றி நாங்க திருப்பத்தை எடுத்தோம்னு சொன்னா இவர் இந்த துளியில சுழல்வார். சோ அந்த இடத்துல உங்களுக்கு மைனஸ் வர, நாங்க எடுத்த துளிக்கு மாறி வருது. 6 தர தூரத்தை பாருங்க 2, அதற்குரிய தூரம் 2. சோ இந்த இடம் எங்களுக்குரிய விட ஒரு 12 வருது, 3 12 வருது, 12 வருது. இப்ப 12க்கு 12 வெட்டினோம் என்று சொன்னால் இதற்குரிய விட 12 நியூட்டன் மீட்டர் இந்த டி பற்றின இருக்கும். இரண்டாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி. ஏ என்று சொல்லுற ஒரு புள்ளியில 6 நியூட்டன்,
பி என்று சொல்லுற ஒரு புள்ளி, இது கிடையோட 60 பாகை சாய்ந்த மாதிரி ஒரு விசை, 2 வர்க்கமூலம் 3 நியூட்டன். சி என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளி, சி என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளி, அது மேல் நோக்கி நிலைக்குத்தாக 3 நியூட்டன், எல்லாம் 2 மீட்டர் கேப். டி என்று சொல்லக்கூடிய ஒரு புள்ளி, விசை 5 நியூட்டன், 2 மீட்டர், இது ரெண்டுக்கும் இடையில இடைவெளி, இது 2 மீட்டர், இது ரெண்டுக்கும் இடையில இடைவெளி 2 மீட்டர். பத்து ஏ பற்றி, இரண்டாவது பி பற்றி, மூன்றாவது சி பற்றி. பத்து ஏ பற்றி, செகண்ட் பி பற்றி, தேர்ட் சி பற்றி. திருப்பத்தை காண்க. இதுல சாய்வான ஒரு விசை இருக்கு, சாய்வான ஒரு விசை இருக்கு. சாய்வான விசைகளுக்கு திருப்பம் எடுக்க ஏற்பட்டால் நீங்க அந்த விசையை கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் பிரிக்க வேண்டும், அல்லது அந்த சாய்வு விசைக்கு செங்குத்து தூரத்தால பெருக்க வேண்டும். இப்போதைக்கு நான் செங்குத்து தூரத்தால பெருக்கிறத மெயின் பண்ணல. சோ இந்த இடம் எங்களுக்கு சாய்வான விசைகள் வரும் போது இவரை 2 கூறுகளாக உடைச்சு விடலாம். ஒன்று, இவரை நாங்க இந்த இடத்தால மடிச்சு போட்டோம் என்று சொன்னால் இவருக்குரிய விசை 30 பாகையால மடி. 2 வர்க்கமூலம் 3 கொஸ் 30, 2 வர்க்கமூலம் 3 கொஸ் 30 என்று இந்த விசை மடி. 2 கொஸ் 30 வர்க்கமூலம் 3 கொஸ் 30 என்று மடி. இதை நீங்க கிடையாக மடிச்சீங்க என்று சொன்னால் 2 வர்க்கமூலம் 3 கொஸ் 60 என்று மடி. இவர் தேவைப்பட மாட்டார் கிடையா மடிச்சது. நீங்க எந்த புள்ளி கூடாக திருப்பம் எடுத்தாலும் இந்த விசை அதுக்குள்ளால போகும், அதால கிடையாக மடிச்சது தேவைப்பட மாட்டார். அதால நான் இவரை போடல, உங்களுக்கு போட்டு கொண்டு கஷ்டப்பட தேவையில்லை. அப்ப ஒரு சாய்வான விசை இருக்க வேண்டாம், அதை நிலைக்குத்தாக மடிச்சுட்டு போட்டு திருப்பம் எடுத்தா போதும் என்று நினைச்சீங்கன்னா சார். சாய்வான ஒரு விசை இருக்கும் போது அதை நிலைக்குத்தாக மடிச்சதுக்கு பிறகு இவர் தேவைப்பட மாட்டார், இவருக்கு பதிலாக இவர் இருப்பார். அது சாய்வான விசை. இதை நாங்க நினைத்து வச்சிருக்கிறோம். என்ன, ஒரு கொஸ் 30 மேலதிகமாக சேர்ந்திருக்கும். இப்படி நினைச்சு கொண்டு அதுல பகுதியை ஏற்படுத்தினோம் என்று சொன்னா சார். ரைட். முதலாவது ஏ பற்றி திருப்பம். எடுக்கிறேன். விடைகள் ஊடாக மெதுவாக நகர்ந்து கொண்டு போனா சரியா? ரைட். ஏ பற்றி இங்கால துளியில கிடக்கிறதால ஃபர்ஸ்ட் நான் அப்படி எடுக்கிறேன். இந்த விசை நிமித்தியாச்சு, சுழற்சி இப்படி வரும், இந்த பக்கம் சுழலுமா ஏ பற்றி எடுக்கக்குள்ள. ஆகவே அது பிளஸுக்கு தான் வரும். 2 வர்க்கமூலம் 3 கொஸ் 30 தர 2. இதற்குரிய பகுதி சகதான் வரும். அதுவும் ஏ பற்றி எடுக்கக்குள்ள இப்படித்தான் சுழலும். ஏ பற்றி தீயில் இருக்கிற விசை எடுக்கக்குள்ள 3 தர அதற்குரிய தூரம் 4 மீட்டர். அளவு கடைசியில போட்டா போதும். இந்த டி எடுத்தா அடுத்த பக்கம் வருது. சோ இங்க மைனஸ் வரும். 5 தர இவரை சுழட்டும் போது, ஏ பற்றி சுழட்டும் போது இந்த பக்கம் தான் இவர் சுழலுவார். 5 தர 6. பெருக்கத்தை சரியா கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா சரி. இப்ப பெறுமதிகளூடான சுருக்கத்துக்கு வருவோம். 2 வர்க்கமூலம் 3 கொஸ் 30க்கு பதிலாக வர்க்கமூலம் 3 தர 2. இவிடத்த ஒரு 12 பய 5 அந்த இடத்துல இருக்கும். இத ஒரு சுருக்கம் செய்யலாம், 2 வெட்டலாம்.
வர்க்கமூல மூணையும் பெருக்கினா 3, அதை 2ஆல பெருக்கினால் 6, சக 12 பய 30. 18ல 30 போனுச்சுன்னு சொன்னால் பய 12. இது ஏ பத்தின இடம் துளி திருப்பம். ஆகவே ஏ பத்தின வலம் துளி திருப்பம் 12 நியூட்டன் மீட்டர். பிராக்டிஸாக ஒர்க் அவுட் பண்ணினீங்கன்னா போதுமா, கூட இது பண்ண தேவையில்லை. எவ்வளவு குயிக்கா செய்யலாமோ நீங்க இனி அதுக்கேற்ற ஒர்க் அவுட் பண்ணினீங்கன்னா சரியா. செகண்ட் பி பத்தி நான் ஒரு விரும்பின திசையில எடுத்துக்கொள்வோமே. பி பற்றி நான் இப்படித்தான் எடுத்தேன் என்று சொன்னா நீங்க விரும்பினத்துக்கு எடுத்துக்கொள்ளும். பி பற்றி சி என்ற திருப்பம் இப்படித்தான் சொல்லணும். இதுதான் விசை கொடுத்த உடனே இதுதான் எங்களுக்கு அந்த கம்பு மாதிரி இருக்கும். விசையை கொடுத்த உடனே இப்படி சொல்லணும் இடம் சொல்லியா. சோ அங்க உங்களுக்கு 3 நியூட்டன் தர 2 மீட்டர். விசை 3, செங்குத்து தூரம் 2, எல்லாம் செங்குத்து. பி பற்றி 5க்கு எடுத்தீங்க என்று சொன்னால் பி பற்றி இவருதான் கோடு, இவர் விசை இப்படி சுழட்டுவார். சோ மைனஸ் 5 தர தூரத்தை பாருங்க 4 வரும். பியிலிருந்து இந்த டிக்கான தூரம் ஏக்குரிய, இப்ப நீங்க பி பற்றி தான் திருப்பம் எடுத்து கொண்டிருக்கீங்க. ஏக்குரிய திருப்பம் பி பற்றி எடுக்கக்குள்ள இவர் இப்படி சுழட்டுவார் பி பற்றி எடுக்கக்குள்ள. ஆகவே அவர் பிளஸுக்கு வருவார். 6 தர 2. பிளஸ் மைனஸ் கவனம் செலுத்துங்க. ஒரு தடவை விளங்காடி வருவாயில்ல, திரும்ப 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 அதில் பகுதிகளை எடுக்கக்குள்ள பிள்ளைகளை இனம் கண்டு செய்து கொண்டீங்கன்னு சொன்னா போதும். இந்த இடம் 12. 18 கூட்டினா அதுல 20 போனா 2. சோ பிக்குரிய திருப்பம் வலம் சுழியாக 2 நியூட்டன் மீட்டர். அது ஒண்ணு. சிக்குரிய திருப்பம் அழிக்கலாம் நினைக்கிறேன். இந்த கேள்விக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவை. கேள்விகளை செய்து 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 ஒரு கன்ஃபார்ம் ஆக்கி கொண்டு சாய்வு விசைகளை வேற எப்படி நாம திருப்பம் எடுக்கிற என்றதெல்லாம் காட்டுவேன். செங்குத்து எடுத்தும் செய்யலாம், சாதாரணமாகவும் செய்யலாம். சி பற்றின திருப்பம். சி பற்றிய திருப்பம் இப்படி எடுக்கிறேன். இது பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ள இந்த 5 நியூட்டன் இப்படி சுழலும். 5 தர 2. டக்கு டக்குன்னு எழுத ட்ரை பண்ணிக்கிங்க. இந்த விசை சி பற்றி எடுக்கக்குள்ள இப்படி சுழலும் இப்படி. சோ அதுவும் பிளஸ் இருக்காங்க. இந்த விசை நிமித்தியாச்சு. இவருக்குரிய சுழற்சி இந்த இடமாக இப்படி வருவார். சோ அந்த திசையில நாம் எடுத்திருக்கிறோம் அதே சுழி. சோ 2 வர்க்கமூலம் 3 கொஸ்ல 30 பாகை தர அதுவும் 2. சி பற்றி திருப்பம் எடுக்கக்குள்ள இவர் இந்த எதிர் திசையில் எதிர் சுழற்சியில வாரார். சோ 6 தர தூரம் சி பற்றி எடுக்கிறோம் 4. சுருக்கம் 5 தர 2 10. 2 வர்க்கமூலம் 3 தர வர்க்கமூலம் 3 × 2 தர 2 24. இதுல ஒரு 10 வருது. இதையும் சுருக்கினால் இது பெருக்கினா 3 6 வருது 24. 16ல 24 போனால் 8. சி பற்றி சுழிய இடம் சுழிய மாத்தி விட்டீங்கன்னு சொன்னா +8 நியூட்டன் மீட்டர். எல்லாரும் ஒரு தடவை போர்டை பாருங்க. நீங்க செய்ய தேவையில்லை, நான் அதை மட்டும் செய்து காட்டுறேன். ஒருத்தர் அந்த விசைய மடிக்காம செய்தாரன்னு சொன்னான். போர்டை கவனிச்சுக்கோங்க. மடிக்கல அவர்
ஒரு சாய்வான விசைக்கு இதுல கொஞ்சம் கூட நுழைஞ்சு இருக்கு. இப்ப அவசரப்படவனா பேசிக்ல நிக்கிறேன், நான் எல்லாத்தையும் சொல்லி தரல, சும்மா ஒரு பேசிக்கா நிக்கிறேன்னா. இப்ப ஏ பற்றி திருப்பம் எடுத்தா உங்களுக்கு முதலாவது கேள்விக்கு ஒரு விடை வந்திருக்குமே, ஏ பற்றி, அந்த விடையை நான் திரும்ப எடுக்க போறேன், ஆனா மடிக்காம செய்ய போறேன். ஏ பற்றி நான் திருப்பத்தை எடுத்தேன் என்று சொன்னால் விசையை மடிக்கல. ஏ பற்றி நான் திருப்பத்தை எடுத்தேன் என்று சொன்னால் இந்த சொல்லி எடுப்போமே, இவர் கோடை வந்து இப்படி நீட்டுது, விசைய நீங்க தேவைப்பட்ட அளவுக்கு நீட்டேலுமா, நீட்டுது, நீட்டி போட்டோ இவருக்கு ஒரு செங்குத்து தூரத்தை கீறுற, இவருக்கு ஒரு செங்குத்து தூரம் ஒன்றை கீறுற. எங்களோட உண்மையான தியரி என்ன, குறிப்பிட்ட விசைக்கு நாங்க குறிப்பிட்ட புள்ளியில் இருந்தான செங்குத்து தூரத்தை எடுத்தால் திருப்பம் எடுத்துக்கொள்ளே. அப்ப உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னா, புள்ளி இப்படி இருக்க போகுது, செங்குத்து தூரம் இப்படி இருக்க போகுது, விசை எப்படி இருக்க போகுது, என்ன விசை, 2 வர்க்க மூலம் 3, இது விசை. இது ஏ பற்றின இடம், இவருடைய சுழற்சி இப்படி இருக்கு, விசை அதுதான், மடிக்கல. நான் இப்படி வச்சு கொண்டும் நீங்க திருப்பம் எடுக்கலாம், இது செங்குத்து தூரம் தானே, இது இப்படி இருக்கு, அங்க இழுத்துட்டு போகாது. இவரை ஒரு கம்புல கட்டி இதையும் ஒரு கம்புல வச்சிட்டோம்னு சொன்னா நீங்க இப்படி விசையை கொடுத்தீங்கன்னா இப்படி சுழட்டும், ஒரு மாட கனவுல கட்டி போட்ட மாதிரி, அது நேரா தான் நீங்க பார்க்கும், அது சுழண்டு கொண்டுதாங்க. அப்ப இவருக்கு தொடலி திசை வழியை நாம விசையை கொடுக்கறதுல வட்ட இயக்கம் மாதிரி போகும் அப்படி. அப்ப அவருடைய சுழற்சியில உங்களுக்கு என்ன வரும் என்று சொன்னா, இந்த 2 வர்க்க மூலம் போட்டீங்கன்னா இந்த தூரத்தை போடும். இந்த தூரத்தை நாங்க எப்படி போடுற அப்படின்னு பார்த்தா, இது 60 பாகைன்னு சொன்னா இது 60 பாகையா இருக்கும், குத்தெதிர் கோணம் தான் 60 பாகையா இருக்கும். அது 60 பாகை என்று சொன்னால் இது 30 பாகையா இருக்கும். அப்ப இவருக்குரிய செங்குத்து தூரம் உங்களுக்கு என்னவாக இருக்குமெண்டா, இதற்குரிய செங்குத்து தூரம் இந்த 2 மீட்டர் தூரத்தை, இந்த 2 மீட்டர் தூரத்தை செம்பக்கம் தானே, இதை இப்படியே மடிச்சு விட்டீங்க என்று சொன்னா அந்த 2 cos 30 மடி, உங்களுக்கு தெரியுமா அது விசை மடிக்கிற மாதிரி தூரத்தை மடிக்கிறோம், 2 cos 30. முன்னால விசையை மடிச்சு போட்டு செங்குத்து தூரத்தால பெருக்கினோம், இப்ப விசையை வச்சு கொண்டு தூரத்தை செங்குத்தாக மடிக்கிறோம். அப்ப இந்த இடம் இப்படி வர, மற்றதெல்லாம் பழமையான இந்த 3 நியூட்டன் எடுத்தீங்கன்னு சொன்னால் அதற்குரிய தூரம் 4 மீட்டர், 5 நியூட்டன் எடுத்தீங்களாக இருந்தால் அதற்குரிய தூரம் 6 மீட்டர், இதெல்லாம் ஏற்கனவே செய்யலாம். இப்ப ஏக்குரிய பழைய விட வர, இது மடிப்பு செய்யாமலுக்கு செங்குத்தை மாத்திரம் வச்சு கொண்டு செய்யறது, இதுகள்ல பழக்கப்படுத்துற இல்ல நோக்கம், மூட்டிய போல் செய்யறது கஷ்டம் வரும்ன்றதுக்காக விசைகளை செங்குத்தாக வச்சு கொண்டு செய்ய ட்ரை பண்ண பார்க்க வேண்டும். 2 வர்க்க மூலம் 3 தர 2 தர வர்க்க மூலம் 3 சேம் ஆன்சர் வரும், 12 × 5 30. இது ரெண்டையும் சுருக்கி விட்டால் இடத்துல 6 வரும், இடத்துல 12 வரும், 30. 18ல 30 போனிச்சுன்னு சொன்னா 12 வரும். அது ஏ பற்றி இடம் துளி திருப்பம். சோ ஏ பற்றி வலம் துளியான திருப்பம் 12 நியூட்டன் மீட்டர். இதுதான் அதற்குரிய பகுதி. தேவைப்பட்டால் வேற ஏதாவது எழுத வேணும், நோட் பண்ணி அப்படியே வச்சு செய்யறன்னு சொன்னால் இதுலதான் எழுத வேணும். மூன்றாவது கேள்விக்குரிய படம் தான், தேவைப்பட்டாக்கள் அதை எழுதுங்க, நான் இங்க விசைகளை குறிப்பீடு செய்தேன். மூன்றாவது கேள்விக்குரிய படம், ஒரு நேர்கோட்டுல 3 பகுதிகளாக பிரியுது. மூன்று பகுதிகளாக பிரியுது, 2 மீட்டர் 2 மீட்டர். இதுல வந்து ஒரு சாய்வான விசை இருக்கா, 60 பாகை. படத்தை குறிங்க, ஏ என்பது புள்ளி, விசை 4 வர்க்க மூலம் 3 நியூட்டன். இதுல அப்படி ஒரு சாய்வான ஒரு விசை இருக்கு, 30 பாகை, 4 நியூட்டன். இதுல ஒரு நிலைக்குத்தான விசை இருக்கு, 3 நியூட்டன்.
இதுல ஒரு நிலைக்குத்தான விசை இருக்கு 6 நியூட்டன். எல்லாம் 2 மீட்டர் இடைவெளி. எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் இடையில அதுதான் போடுறோம்னா 2 மீட்டர் இடைவெளி. இது பி, இது சி, இது டி. முதலாவது ஏ பத்தி, இரண்டாவது சி பத்தி. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ணுங்க. டயலாக் பாவனையாளர்கள் கொஞ்சம் கவரேஜ் கஷ்டமா இருக்கு இந்த நாள். கொஞ்சம் சுத்தி விளையாடு, கொஞ்சம் அதை கவர் பண்ணி கொள்ளுங்க. இந்த ஏரியாவுக்கு சில ஏரியாவில் டயலாக் நல்லாவே புரியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீப்பான ஒரு பேக்கேஜ் எங்க இருக்குதோ அது கவரேஜ்ல பெஸ்டா இருக்கக்கூடிய மாதிரி எடுங்க. நீங்க அதுல அட்வான்ஸா இருக்கீங்க, நீங்க நிறைய கிளாஸுக்கு பயன்படுத்திங்க. அப்ப உங்களுக்கு அன்லிமிட்டட் பேக்கேஜ்கள் இருக்கும் குறைஞ்ச விலையில. ஸோ அதுகளை ஊடாக காஸ்ட்களை குறைச்சு கொள்ளுங்க. ஸோ வீடியோ கிளியரா வரணும் என்றால் அவங்களுக்கு அந்த ஜிபி கூட போகும். ஸோ அது அன்லிமிட்டடா இருந்தா நல்லா. ஸோ இடைக்கிடைக்க நீங்க ரீலோட் பண்ணி இருந்தீங்கன்னா வேஸ்ட் கூட போகும். ஸோ அதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களோட தொடர்பு கொண்டு எது சீப்பா இருக்கு, அது நேரம் பரவி இருக்கும், எங்க சீப்பா இருக்கு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி மத்தாக்கள் தெரியாதாக்களும் அதுக்கேற்ற மாதிரி கூட செலவு செய்யாம சரியா யூஸ் பண்ணுங்க. கிளியரா ஒர்க் அவுட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை சரியா வச்சுக்கோங்க. கவரேஜ் தேடி மொட்டை மாடி வழியை ஓடி தெரியாம இருக்கிற இடத்துல சரியாக கொண்டு வர மாதிரி சரியான பின்பற்றி கொள்ளுங்க. முதலாவது விஷயங்களை மடிங்க பார்ப்போம். அப்ப செய்யலாம் லேட்டா. இவரை மடிங்க, நிலைக்குத்தா மடிச்சு வைங்க. இவரை மடிச்சு வைங்க. எத்தனை பாகையால மடிப்பீங்க? 30 பாகையால மடிப்பீங்க. என்ன விசை வரும்? நான் அழிக்கிறேன்னா 4 வர்க்கமூலம் 3 cos 30 வருமா இதுல விசை? அதை போட்டா இவர் தேவையில்லை, மடிச்சு வச்சிட்டோம்னா அவர் தேவையில்லை. இவரை மடிங்க, கீழே தான் மடி. எவ்வளவு பெருசா கோடு வேணுமோ நீங்க அவ்வளவுக்கு மடிங்க. 60 பாகையால மடி. ஸோ 4 cos 60 விசை மடிக்க தெரியும் உங்களுக்கு. அப்படின்னா 2 நியூட்டன் தான் வரும். விளக்க தெரிஞ்சால் 2 போடலாம். அவையும் சுருக்கி போட விரும்பினால் போட்டுட்டு இப்ப கேள்வியை செய்யுங்க, லேசா செய்யுங்க. முதலாவது ஏ பற்றி கேட்டு இருக்கிறார். இங்க எழுதுறேன் ஏ பற்றி. எடுப்போமே, இப்படி எடுப்போம். இந்த விசை வராது, அதுல இருக்கு. அதை நீங்க எப்படி மடிச்சாலும் அந்த புள்ளிக்குள்ளாதான் போகும். அப்ப பி என்று சொல்லக்கூடிய பகுதியில 4 cos 60 நீங்க 2 அளவு இருக்கணும். சுழற்சியை பாத்தீங்கன்னா இப்படித்தான் சொல்லணும் ஏ பற்றி எடுக்கக்குள்ள. சோ அந்த சுழற்சி ஊடாக வாரத்தால உங்களுக்கு 4 cos 60 என்று சொல்லுறத நீங்க பெருக்க வேண்டியது 2 மீட்டரால். இந்த 3 நியூட்டன்ன்றது ஏ பற்றி திருப்பானதுக்குள்ள இந்த சுழியில சுழலும், அங்கல்ல மணிக்கூட்டுக்கு எதிர்ப்பு திசையில சுழலும். சோ அவர் அப்ப மைனஸ் என்று வருவார். 3 தர 4 மீட்டர் தூரம். இந்த 6 என்று செல்லக்கூடியது பிளஸ்ல சுழலும், அதே சுழியில சுழலும். சோ 6 தர தூரமும் 6 தான். இத மூச்சுடாம செய்யற மாதிரி டக்கு போ. இடையில நின்று கலச்சி நின்றுகள்லாம் தோங்கினோம்னா எடுத்தது மறந்து போயிடும். இடையில விட்ட விசைகள் என்ன நடக்கும்? முழுக்க பிழைச்சிடுமே. ஒரு மைனஸால ஒரு நம்பரால பிழை எடுக்க வாய்ப்பு இருக்கும். சோ இதுல 4 cos 60க்கு பதிலாக ஒரு அரை இருக்கும், இவ்விடத்துல 2 இருக்கும். 12 6 தர 6 36. இதை சுருக்கி விட்டால் ஒரு 4. இந்த 36ல 12 போனுச்சுன்னு சொன்னால் ஒரு 24 நிச்சயம்.
28 நியூட்டன் மீட்டர் இவருடைய சுழிபலம் சுழி ஏ பற்றி. எப்படி எடுத்தாலும் சரி, இங்க சுழி போட்டா இங்க தேவையில்லை. ரெண்டாவது சி பற்றி. சி பற்றி இப்படி எடுப்போமே, பலம் சுழி எடுப்போமே. நீங்க சாய்ஸ் பண்றதா முதல் விஷயம். உங்களுக்கு எதை நீங்க எடுக்க விரும்புறீங்களோ அது. சி பற்றி இதுதான் புள்ளி. இவர் எடுப்போமே, இவர் எடுத்த இந்த சுழிக்கு சுழல்வார். சி பற்றி திருப்பம், இவர் விசை இப்படி சுழல்வார். 6 தர 2 ஒரு விசை முடிச்சு. இவர் வரமாட்டார் அந்த புள்ளியில இருக்கிற விசை. இவர் நிலைப்பு தப்படி இருக்கார். இவர் சுழல போறது சி பற்றி எடுக்கிறதால, சி பற்றி எடுக்கிறதால இவருடைய சுழற்சி உங்களுக்கு இப்படி வரும். அப்ப நீங்க எடுத்த சுழியா இல்ல, அப்ப மைனர் 4 + விசையை முதல் போடும். இப்ப தூரத்துக்கு மகனால பார்த்து போடும், அவ்வளவுதான். பிளஸ் மைனஸ் முக்கியம். இவருக்குரிய சுழி சி பற்றி எடுக்கக்குள்ள இப்படி சுழலுவார். இது புள்ளி, இது ஒரு கம்பால கட்டப்பட்டது, இங்கால பக்கம் பிடிச்சி இழுக்குதென்றால் அப்படி மேலால சுழண்டு வருவார். ஆக மேலால சுழலுதுன்றதுல கருத்து என்ன? இப்படித்தான் சுழலுதுன்ற கருத்து, இப்படித்தான் சுழலுதுன்ற கருத்து. அப்ப இதான் எடுத்த சித்ததான் பிளஸ் 4 வர்க்கமூலம் 3 cos 30 தர தூரம் 4 மீட்டர். செங்குத்து தூரம் இதற்கா இருக்கும், அப்படி மடித்து போட்டு பார்த்தா. சோ இதற்குரிய விடையாக உங்களுக்கு ஒரு 12 வரும். 4 cos 60 ஒரு அரை வரும், தரவிடத்துல ஒரு 2 வரும். 4 வர்க்கமூலம் 3 இவ்விடத்துல ஒரு வர்க்கமூலம் 3 வரும், 4 வரும். சுருக்கம் இந்த விடம் ஒரு 12, இந்த ரெண்டையும் பட்டினா ஒரு 4 சக, இது ரெண்டையும் பட்டினா ஒரு 2 வருது. 4 8 3 24, 3 24 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 பெருக்க ஒரு 3, 4 2 8 24. 24ல 4 போனா 20, அதோட 12 கூட்டினோம் சொன்னா 32 நியூட்டன் மீட்டர். இடம் சொல்லி இருப்போம். இன்னும் ஒரு கேள்விக்காரன், நான்காவது கேள்வி. தூரத்துல கொஞ்சம் வித்தியாசப்படுத்துறேன். நான்காவது கேள்வி. ஏ என்ற புள்ளியில 5 நியூட்டன், 3 மீட்டர் தூரத்துல பி என்ற புள்ளியில 60 பாகை ஊடாக சாய்ந்திருக்கு. விசையின் அளவு 2 வர்க்கமூலம் 3 நியூட்டன். சி என்ற புள்ளியில விசை மேல் நோக்கி 7 நியூட்டன். இதுக்கு இடைப்பட்ட தூரம் 4 மீட்டர். டி என்று செல்லக்கூடிய புள்ளி 1 மீட்டர் தூரம். 1 மீட்டர் தூரம். இது சாய்வாக இருக்குது 30 பாகை. 1 மீட்டர் தூரம். இதுல இருக்கிற விசை 6 மீட்டர். கேள்வி 10 ஏ பற்றி. எல்லா புள்ளிகளும் தெரிஞ்சிருக்கிறது நல்லது. இரண்டாவது சி பற்றி. ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்
முதல் வேலை என்ன செய்வீங்க? விசையை மடிச்சு போடுவீங்க. விசைகளை மடிச்சு நிலைக்குத்தாக மேல் நோக்கியோ கீழ் நோக்கியோ மடிச்சு மடிச்சு போடுங்க. இத மடிச்சம் என்று சொன்னால் 30 பாகை ஊடாக இது மடியும். 2 வர்க்க மூலம் 3 cos 30. அப்ப இவர் தேவையில்லை. இவரை மடிச்சு எடுத்தோம் என்று சொன்னால் இவருக்குரிய விசை 60 பாகையால மடியும். 6 cos 60 அல்லது sin 30 விரும்பின மாதிரி மடியுங்கோ. இவர் தேவையில்லை. முதலாவது A பற்றி இவருக்குரிய பகுதி எடுத்தால் 10 இதை எடுக்கிறேன் இந்த சுழியில. -2 வர்க்க மூலம் 3 cos 30. மற்ற சுழியில் எடுத்தாக்களுக்கு பிளஸ்ல வந்திருக்குமா? மற்ற சுழியில் எடுத்தாக்களுக்கு பிளஸ்ல வந்திருக்கும். நானும் விரும்பின மாதிரி எடுக்கிறேன், உங்களுக்கு இஷ்டம். பிளஸ் மைனஸ் கடைசி ஆன்சரை வச்சு கொண்டு கடைசியில் ஒப்பிடுங்க. இவர் இந்த சுழியில சுழடுவார். இதுவும் மைனஸ் பக்கம் தான் வரும். 7 தர இதுல தூரத்தை போட இல்லை நான் 3. அடுத்தது 7 தர இதுல தூரம் 7. 7 டிரெக்டா செங்குத்தாவே இருக்கு. சுழி இப்படி சுழலுவார். அவருக்குரிய சுழற்சியில 7 தர 7. இவர் பிளஸுக்கு சுழலுவார். 6 cos 60 அதற்குரிய முழு தூரமும் வரும். 7 1 8 மீட்டர் தூரம். cos 30 வர்க்க மூலம் 3 49. cos 60க்கு ஒரு அரை 8. சுருக்கம் இதுல ரெண்டும் சுருக்கப்பட்டால் மைனஸ், இதுல ஒரு 3 இதுல ஒரு 3 9 -49 சரியான பார்த்துக்கோங்களா? இதுல 3 3 24. இப்ப இதுக்குரிய விட வந்தவங்களுக்கு -58 என்று வரப்போகுது. சக 24. விட உங்களுக்கு -34 இருக்கும். A பற்றின வலம் சுழி திருப்பம் 34 நியூட்டன் மீட்டர். வலம் சுழி எடுத்தவர்களுக்கு டிரெக்டா பிளஸ்ல வருமா? பிள்ளை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சொல்லிக் கொள்ளுங்க. திருப்பதிக்குரிய விடைகள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கணும் உலகின் ஊடாக. 2வது திருப்பம் C பற்றி திருப்பம். C பற்றி திருப்பம் இப்படி எடுக்கிறனே. இது வரா 6 cos 60 தூரம். இத பாருங்க, C பற்றி தான் திருப்பம் எடுக்கிறோம். இது சுழி வந்து இப்படிதான் சுழலும். 2 வர்க்க மூலம் 3 cos 30 தர C பற்றின தூரம் 4. இதுவும் ஒரே சுழிதான். C பற்றி எடுக்கக்குள்ள எல்லாம் தான் C பற்றி எடுக்கக்குள்ள இதுவும் அதே சுழிதான். ஆனால் 5 நியூட்டன் மட்டும் எதிர் இருக்கும். 5 தர C இருந்து அதோட தூரம் 7. C இருந்து இவருடைய சுழற்சி கீழே இப்படி சுழலுவார். மைனஸ்ல வருவார். இதற்குரிய விட 6 cos 60 என்று சொன்னால் அரை தர 1. 2 வர்க்க மூலம் 3 வர்க்க மூலம் 3 2 தர 4. அழிக்கிறேன்னா மற்றதெல்லாம்
ஸோ அதற்குரிய பகுதிகளில் பய இந்த இடம் 7,35 இவ்விடத்துல ஒரு 3 வருது. இவ்விடத்துல உங்களுக்கு முன்னாங்கு 12 வருது பய 35. இதுல 15 அதுல 35 போனால் பய 20 வரும். சோ சி பற்றிய இடம் துளி திருப்பம் 20 நியூட்டன் பிளஸுக்கு மாறி. இது வலம் துளி திருப்பம். ஓகே, விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டெப்பு கூடாக நான் திருப்பங்கள் ஊடாக அவ்வளவும் பார்த்திருக்கிறேன். இனி சமநிலைக்குரிய இடம் தான் இருக்கு, திருப்பத்தின் ஊடாக வார சமநிலைக்குரிய இடம் தான் இருக்கு. அதுக்கு முதல்ல நீங்க செய்து வைக்க வேண்டியது 32வது பேஜில முதலாவது கேள்வியை மட்டும் செய்கிறேன். ஏ பற்றின திருப்பத்தை காண சொல்லி இருக்கு. இன்னொரு கேள்வி எக்ஸாம் பேப்பர்ல வந்த மாதிரி ஒரு கேள்வி அது. ஸோ 32வது பக்கம் புத்தகத்துல 32வது பக்கம் முதலாவது கேள்வியை மட்டும் செய்து வை. மற்றது சமநிலை ஊடான 3 திருப்புதிறன் தேற்றங்கள் இருக்கு, அதை பார்த்ததுக்கு பிறகு ஸோ அங்கால டியூப்ல இருக்கிற கேள்விதான் டிரெக்டாக பேசிடுவோம். இன்னும் நான் 2 கிளாஸ்ல வந்து அவ்வளவு முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கால பக்கம் எக்ஸாமுக்குரிய ஒர்க் அவுட் மட்டும் தான் இருக்கு, அந்த பேப்பருக்குரியது. ஸோ அதனூடாக செய்து அந்த எக்ஸாம் பின்னுக்கு இருக்கிற கேள்வி யூனிட்டுக்குரிய அந்த கேள்விகளை மெதுவாக செய்து முடிச்சு வாங்கலாம். சரி, நாளை கிளாஸ்